மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். எழுச்சி பயணத்தில் இன்றைய தினம் ஆற்காடு சட்டமன்ற தொகுதி 100வது தொகுதி எழுச்சி பயணம். நான் ஜூலை 7ஆம் தேதி கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்திலே என்னுடைய எழுச்சி பயணத்தை துவங்கி இன்றைக்கு நம்முடைய ஆற்காடு சட்டமன்ற தொகுதியிலே 100வது சட்டமன்ற தொகுதியிலே இந்த எழுச்சி பயணத்திலே உங்களை கண்டு உண்மையே மகிழ்ச்சி. 100 சட்டமன்ற தொகுதியில மக்களை சந்தித்து விட்டு 99 சட்டமன்ற தொகுதியில் மக்களை சந்தித்து இன்றைய தினம் நம்முடைய ஆற்காடு சட்டமன்ற தொகுதி மக்களை 100வது தொகுதியிலே பார்த்து சந்திக்கிறேன். வாய்ப்பை நீங்கள் வழங்கியமைக்கு மனமாற உளமாற அனைவருடைய பாதம் தொட்டு வணங்குகின்றேன். இந்த ஆற்காடு சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற மக்கள் அத்தனை பேருமே ஆற்காடு நகரத்தில் குழும்பி ஆற்காடு நகரமே குலுங்கிட அளவுக்கு மக்கள் வெள்ள காட்சி. அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொது தேர்தல் நம்முடைய கூட்டணி கட்சியின் சார்பாக போட்டியிடுகின்ற வேட்பாளர் வெற்றி பெறுகின்ற ஒரு அறிகுறியை இந்த மக்கள் வெள்ளமே சாட்சி. ஒரு மகிழ்ச்சியான நேரத்தில் உங்களோட பேசுவதிலே நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏனென்று சொன்னால் இன்றைய தினம் 100வது சட்டமன்ற தொகுதி இந்த ஆற்காடு சட்டமன்ற தொகுதி என எழுச்சி பயணத்தினுடைய 100வது சட்டமன்ற தொகுதி. இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு உங்களுடைய அரசாக இருந்தது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி மக்களுடைய கட்சி. திராவிட முன்னேற்ற கழக தலைவர் எப்பொழுது பார்த்தாலும் பேசுவது திமுக தலைமையில வலுவான கூட்டணி அப்படின்னு பேசுறார். அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் மக்கள் தான் நீதிபதிகள், மக்கள் தான் ஆட்சி அதிகாரம் யாரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று அதிகாரம் அளித்தவர் மக்கள். ஆகவே திரு ஸ்டாலின் கூட்டணி நம்பி இருக்கின்றார். நான் உங்களை நம்பி இருக்கின்றேன், மக்களை நம்பி இருக்கின்றேன். அண்ணா திமுக மக்களை நம்பி இருக்கின்றது. மக்கள் தான் நீதிபதிகள், மக்கள் தான் யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று தீர்மானிக்கக்கூடியவர்கள், கூட்டணி அல்ல. ஆனால் ஸ்டாலின் கூட்டணியிலே ஆட்சி பொறுப்பை மீண்டும் ஆட்சியிலே அமர்ந்து விடலாம் என்று பகல் கனவு காண்கின்றார். அது ஒருபோதும் நடக்காது. இங்கே ஆற்காடு சட்டமன்ற தொகுதியை இப்பொழுது லைவ்ல பார்த்துக்கிட்டு இருப்பார் நினைக்கிறேன். இந்த மக்களுடைய வெள்ளத்தை பார்த்தால் அந்த எண்ணம் மாறிவிடும். விளையும் பெயர் முளையிலே தெரியும் சொல்லுவாங்க கிராமத்துல. விளையும் பெயர் முளைக்கின்ற போதே தெரியும் சொல்லுவாங்க. அதுபோல ஒரு கட்சி வெற்றி பெறுவதற்கு மக்களுடைய ஆரவாரம் எழுச்சி, அந்த மக்களுடைய ஆதரவே சாட்சி. அது ஆற்காடு சட்டமன்ற தொகுதியிலே பார்க்கின்றோம். ஆக அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி மாபெரும் வெற்றி பெற்று தனி பெரும்பான்மையோடு அண்ணா திமுக ஆட்சி அமைக்கும். திரு ஸ்டாலினுடைய கனவு ஒருபோதும் பலிக்காது. என்றதெல்லாம் திரு ஸ்டாலின் அண்ணா திமுகவை விமர்சிக்க முடியல. ஏன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2011 இருந்து 2021 வரை ஒரு சிறப்பான ஆட்சியை, ஒரு நிறைவான ஆட்சியை நாட்டு மக்களுக்கு தந்தது. 10 ஆண்டு காலத்தில் எண்ணற்ற திட்டங்களை நாட்டு மக்களுக்கு வழங்கிய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். எங்கெங்கெல்லாம் சாலைகள் அமைக்க வேண்டுமோ அங்கெல்லாம் சாலைகள் அமைத்தோம். எங்கெல்லாம் பாலங்கள் கட்ட வேண்டுமோ அங்கெல்லாம் பாலங்கள் கட்டப்பட்டது. இன்றைக்கு மக்களுக்கு தங்குதடை இல்லாம சாலை வசதி செய்து கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அதே போல இது கிராமம் சூழ்ந்த பகுதி. ஆற்காடு சட்டமன்றம் கிராமம் சூழ்ந்த பகுதி. கிராமத்திலே வாழ்கின்ற விவசாய தொழிலாளிகள் நல்ல வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக, அவருடைய வாழ்க்கை தரம் உயர வேண்டும் என்பதற்காக, சிறப்பான வாழ்க்கை அமைத்து கொடுக்க என்பதற்காக அண்ணா திமுக அரசு இருக்கின்ற பொழுது குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்தோம். அந்த குடிமராமத்து திட்டத்தின் மூலமாக பல ஆண்டுகளாக ஏரி குளம் குட்டை எல்லாம் தூர் வாராமல் இருந்தது.
அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் ஏழைக்கு நீரை சேமிக்க வேண்டும் என்பதற்காக பொதுப்பணித்துறையின் கீழ் 14,000 ஏரிகள் இருந்தன. அதில் 6,000 ஏரிகள் தூர் வாரதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு தூர் வாரப்பட்டு வண்டல் மண் விவசாயிகளுக்கு இலவசமாக கொடுத்தோம். அதே போல பொது உள்ளாட்சி துறையின் கீழ் 26,000 குளம் ஏரி குட்டையெல்லாம் இருந்தது. அதை தூர் வாரப்பட்டது. ஆக உள்ளாட்சி துறையின் மூலமாகவும் சரி பொதுப்பணித்துறையின் மூலமாகவும் சரி 2 துறையின் மூலமாக வந்த ஏரி குளம் குட்டை அனைத்தும் தமிழகத்திலே ஒரு பகுதியை தூர்வாரி அந்த நீரை சேமித்து கோடை காலத்தில் நிலத்து நீரை உயர செய்து விவசாயிகளுக்கு தேவையான நீர் குடிப்பதற்கு தேவையான நீரை கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல இன்றைக்கு மும்முனை மின்சாரம் விவசாயிகளுக்கு 24 மணி நேரம் மின் மோட்டார் இயக்குவதற்கு மும்முனை மின்சாரம் கொடுத்த அரசு அதிமுக அரசு. இன்றைக்கு ஷிப்ட் முறையில் தான் மின்சாரம் கொடுப்பதாக தகவல். மீண்டும் அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் விவசாயிகளுக்கு 24 மணி நேரம் மும்முனை மின்சாரம் வழங்கப்படும். 2016ஆம் ஆண்டிலிருந்து 2021ஆம் ஆண்டு வரை விவசாயிகள் தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கத்திலே வாங்கிய பயிர்க்கடன் 2 முறை தள்ளுபடி செய்யப்பட்டது. எந்த ஆட்சியிலும் 2 முறை தள்ளுபடி செய்யப்பட்ட சரித்திரம் கிடையாது. ஆக விவசாயிகள் ஏற்றம் பெறுவதற்காக அதிமுக ஆட்சியிலே எடுக்கப்பட்ட நடவடிக்கை இயற்கை சீற்றம் மழை வெள்ளம் புயல் இதனால் விவசாயிகள் பயிரிட்ட பயிர்கள் சேதமடைகின்ற பொழுது அதற்கு காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக தேவையான நிதியை நிவாரணத்தை பெற்று தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு இரவென்றும் பகலென்றும் பாராம இன்றைக்கு வெயிலையும் மழையும் பொருட்படுத்தாம ரத்தத்தை வியர்வையாக மண்ணிலே சிந்தி உழைக்கின்றவர் விவசாயி தொழிலாளி. இந்த நாட்டுக்கு உணவளிக்கின்றவர் விவசாயி தொழிலாளி. எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உணவு ஒரு மனிதனுக்கு வேண்டும், குடி தண்ணீர் ஒருவனுக்கு வேண்டும். 2 முறையாக கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். விவசாய தொழிலாளிகளுக்கு பசு வீடுகளை கட்டி கொடுத்தோம். விலையில்லா கரை மாடு, விலையில்லா ஆடு, விலையில்லா கோழி, அது மட்டும் உழவர் பாதுகாப்பு திட்டத்தில் ஏராளமான திட்டங்களை கொடுத்து அந்த விவசாய தொழிலாளியும் வாழ வைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு ஸ்டாலின் பேசுகிறார் போற இடத்தெல்லாம் எல்லா தொண்டை கொஞ்சம் மங்கி போச்சு. இன்றைய தினம் ஸ்டாலின் வெளிநாடு போறதா அறிவிச்சிருக்கார். எதுக்கு வெளிநாடு போறாரு? தொழில் முதலீட்டை ஈர்ப்பதற்காக சொல்றார். தொழில் முதலீட்டை ஈர்க்க போல தொழில் முதலீடு செய்ய போறார் முதலமைச்சர். ஏன்னா ஏற்கனவே பல முறை வெளிநாடு போயிட்டு வந்துட்டார். அப்ப வெளிநாடு போய் 18 நாள் ஒரு நாட்டில் தங்கி இருந்தார். ஸ்பெயின் என்று நினைக்கிறேன். இந்த நாட்டில் 18 நாள் தங்கி இருந்தார். அப்ப தொழில் முதலீட்டு ஈர்ப்பதுன்னு சொல்லிட்டு போய் சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கார். எங்க? வெளிநாட்டில் போய் சைக்கிள் ஓட்டிட்டு போறார். எல்லா தொலைக்காட்சியிலையும் பார்த்தீங்களா? ஊடகத்தில் பார்த்தீங்களா? இங்க இருக்கிற மக்கள் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. இங்க இருக்கிற மக்களுடைய வரி பணத்தில் நீங்க வெளிநாடு போய் சைக்கிள் ஓட்டுறதா முக்கியம். அதை மக்கள் பார்க்க வேணும். அதை வேற ஒளிபரப்பு செய்யறாங்க. இப்படிப்பட்ட முதலமைச்சர் தேவையா? பிறகு வெளிநாடு போனாரு. வெளிநாட்டுக்கு தொழில் அதிபர் அழைச்சு தொழில் முதலீட்டு ஈர்த்தா பரவாயில்ல, அது ஒரு நாடகத்தை அரங்கேற்றாரு. தமிழ்நாட்டுக்கு தொழிலதிபரை அங்க வெளிநாட்டுக்கு அழைச்சு அவர்கிட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுறார். இப்படிப்பட்ட முதலமைச்சர் நமக்கு தேவையா? எப்படிலாம் மக்களை ஏமாற்றுறார் பாருங்க. ஏன் தமிழ்நாட்டிலேயே அவர்களை அழைச்சு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடலாமே? அங்க வெளிநாட்டில் இவரை நம்பி யாருமே தொழில் முதலீடு செய்ய வரல. அதனால வெளிநாடு போயிட்டாரு, தொழில் முதலீட்டு ஈர்ப்பதாக அறிவிச்சிட்டாரு. வேற வழி இல்ல, தமிழ்நாட்டு தொழிலதிபரை அங்கே வெளிநாட்டுக்கு அழைத்து அவரோடு ஒப்பந்தம் போட்ட முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின். இன்னும் அடுத்த மாசம் போறாரு.
வெளிநாடு போறாரு, எவ்வளவு ரூபா கொண்டு வர்றாருன்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்ல, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில இது நகராட்சி, ஆற்காடு நகராட்சி. இன்னைக்கு இந்த நகராட்சியில் வீட்டு வரி 100% உயர்த்திட்டாங்க. வீட்டு வரி 100%. 1000 ரூபாய் அதிமுக ஆட்சியில் 2000 ரூபாய் இன்னைக்கு வீட்டு வரி உயர்த்திருக்கிறாங்க. 1000 உயர்த்தியாச்சு, 100%. அதுபோல கடவரி, இங்க இருக்கிற கடை இருக்குது, இது அதிமுக ஆட்சியில் 1000 ரூபாய் வீட்டு கடவரினா இன்றைய தினம் 150% உயர்த்தி 2500 ரூபாய் கடவரி கட்டணும். குடிநீர் வரி உயர்த்தியாச்சு. போதாது குப்பைக்கு வரி போட்டாங்க. அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு ஆண்டும் இந்த வரி, கடவரி, வீட்டு வரி எல்லாம் 6% உயர்த்தப்படும் என்று அறிவிச்சுட்டாங்க. ஓட்டு போட்ட மக்களுக்கு அருமையான பரிசு கொடுத்துட்டார் ஸ்டாலின். நாம எவ்வளவோ சொல்லணும், நம்ம நம்பல. ஆனா இன்றைக்கு நான் ஒவ்வொரு மாவட்டமா போறேன், அங்க ஒவ்வொரு மாவட்டத்தில் வணிகர்களை சந்திக்கிறேன், தொழிலதிபர்களை சந்திக்கிறேன், விவசாயிகள் சந்திக்கிறேன், பல்வேறு தரப்பட்ட மக்களை சந்திக்கின்ற பொழுது அவர்கள் இந்த ஆட்சி எப்பொழுது போகும், மீண்டும் அதிமுக ஆட்சி எப்பொழுது மலரும் என்று இன்னைக்கு எல்லா தரப்பு மக்களும் சொல்றாங்க. இன்னைக்கு காலையில கூட நம்முடைய வேலூர் மாவட்டத்தில் இங்க ஒருங்கிணைந்த மாவட்டத்தை சார்பா பல தரப்பட்ட மக்கள் என்னை சந்தித்தாங்க, வணிக பெருமக்கள் சந்திச்சாங்க, அதே போல கட்டுமான தொழில் செய்கின்ற அவர்கள் சந்திச்சாங்க, அதோட விவசாயிகள் சந்திச்சாங்க, ஜவுளி தொழில் செய்கிறவங்க சந்திச்சாங்க. இப்படி கடை வச்சிருக்கிற நபரெல்லாம் சந்திச்சு அவள் வைத்த வேண்டுகோள், எப்படியாவது ஆட்சிக்கு வாங்க, நீங்க ஓட்டு போட்டதாங்க ஆட்சிக்கு வர முடியும், எப்படியாவது ஆட்சிக்கு வர சொன்னா நீங்க எல்லாம் ஆதரிச்சா நிச்சயம் நாங்க ஜெயிப்போம். நாங்க தவறி போய் போன முறை வேற மாதிரி முடிவு பண்ணோம். ஆனா இந்த முறை நாங்களும் சரி மக்களும் சரி ஒரே முடிவு, மக்கள் ஒரு திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும், அதுதான் எங்கள் முடிவு. அவ்வளவு துன்பம் வேதனை. நீங்க பாத்தீங்கன்னா விலைவாசி விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்து போச்சு, ஏழைகளுக்கு வருமானம் குறைஞ்சாச்சு, விலைவாசி உயர்ந்து போச்சு. இந்த பட்டியெல்லாம் மளிகை கடையில் வாங்கிட்டு வந்தேன். போனா திமுக காரர் போய் கேட்டுக்குங்க. ஏன்னா வேண்டுமென்று எடப்பாடி பழனிசாமி பஸ் எடுத்துட்டு ஊர் ஊரா போய் பொய்ய பேசுறாரு, இன்னைக்கு முதலமைச்சர் பேசுறாரு. இது உண்மையான விலைவாசி பட்டியல். பச்சரிசி, சாப்பாட்டு அரிசி அதிமுக ஆட்சியில் 1 கிலோ 50 ரூபா, திமுக ஆட்சியில் 1 கிலோ 77 ரூபாய்க்கு விற்குது, 27 ரூபா 1 கிலோ அதிகம். பொன்னி புழுங்கல் அரிசி அதிமுக ஆட்சியில் 1 கிலோ 50 ரூபா, திமுக ஆட்சியில் இன்றைக்கு 1 கிலோ 72 ரூபாய்க்கு விற்குது, 22 ரூபா அதிகம். இட்லி புழுங்க அரிசி 1 கிலோ அதிமுக ஆட்சியில் 30 ரூபா, இன்றைய தினம் திமுக ஆட்சியில் 48 ரூபா, 18 ரூபா ஏறி போச்சு. கடல் எண்ணெய் அதிமுக ஆட்சியில் 1 லிட்டர் 130 ரூபா 1 கிலோ, திமுக ஆட்சியில் 190 ரூபா, 60 ரூபா ஏறி போச்சு. நல்லெண்ணெய் 1 கிலோ அதிமுக ஆட்சியில் 250 ரூபா, இன்றைய தினம் திமுக ஆட்சியில் 400 ரூபா 1 கிலோ, நல்லெண்ணெய் 150 ரூபா விலை உயர்ந்துடுது. தோரம்பருப்பு 1 கிலோ அதிமுக ஆட்சியில் 74 ரூபா, திமுக ஆட்சியில் 130 ரூபா, 56 ரூபா 1 கிலோவுக்கு உயர்ந்திருக்குது. உளுத்தம்பருப்பு 1 கிலோ 79 ரூபா, இன்றைக்கு திமுக ஆட்சியில் 120 ரூபா, 41 ரூபா உயர்ந்திருக்குது. இப்படி விண்ணை முட்டுக்கிட்ட அளவுக்கு விலைவாசி இருந்தா ஏழைகள் எப்படி வாழ முடியும்? வாழ முடியுமா? எப்படிப்பட்ட ஆட்சி வேணுமா? ஏழைகளுக்கு விரோதமான ஆட்சி தேவையா? இதுதான். இப்படின்னா கட்டுமான பொருட்கள் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. நடுத்தர மக்கள், ஏழை மக்கள் வீடே கட்ட முடியாது. நல்ல இரவு தூங்கும் போது கனவுல வீடு கட்டி மகிழ்ந்துக்கலாம். இந்த ஆட்சியில் அப்படித்தான் பார்க்க முடியும். திமுக ஆட்சி வேறு வீடே கட்ட முடியாது. உண்மைதானே? பாருங்க, 1 யூனிட் எம் சாண்ட் அதிமுக ஆட்சியில் 3000 ரூபாய், இன்னைக்கு 5500 ரூபாய், 2500 ரூபாய் உயர்ந்து போச்சு. 1 யூனிட் ஜல்லி அதிமுக ஆட்சியில் 2000 ரூபாய், திமுக ஆட்சியில் 4500 ரூபாய்க்கு விற்குது, 2500 ரூபாய் எதிர்க்கு போச்சு. 1 டன் கம்பி அதிமுக ஆட்சியில் 40000, இன்றைய தினம் வெறும் இன்னைக்கு 1 டன் கம்பி 70000. அதில் ஒரு செங்கல் 6 ரூபாய், இன்னைக்கு ஒரு செங்கல் 10 ரூபா திமுக ஆட்சியில். சிமெண்ட் வெளி மார்க்கெட்டில் அதிமுக ஆட்சியில் 240 ரூபா, இன்றைக்கு வெளி மார்க்கெட்டில் திமுக ஆட்சியில் 350 ரூபா, 110 ரூபா உயரும். மரத்தை கேட்க வேண்டியதே இல்லை, 200 மடங்கு மர விலை உயர்வு. இப்படி கட்டுமான பொருட்களின் விலை இவ்வளவு உயர்ந்தா எப்படி நடுத்தர மக்கள், ஏழை மக்கள் வீடு கட்ட முடியும்? கட்ட முடியுமா? இப்போ இன்றைக்கு இந்த ஜல்லி கிரசர் வச்சிருக்காங்கல்ல,
அவர்களெல்லாம் அழைச்சி திமுக மேலிடம் சொல்லி இருக்குது, இனிமேல் 1 டன் வெட்டி எடுத்தா, அந்த பாறை வெட்டி ஜல்லி உடைக்கணும், எம்சாண்ட் பண்ணணும், 1 டன் வெட்டி எடுத்தா 100 ரூபா மேலிடத்துக்கு வேணுமா, 100 ரூபா மேலிடத்துக்கு வேணும். அப்படின்னா ஒரு யூனிட் ஜல்லினா 4 டன் வேணும். ஒரு யூனிட் ஏற்கனவே ஜல்லி 4500, இப்போ 400 ரூபா மேலிடத்துக்கு வேணும்னா ஒரு நாளைக்கு பல கோடி மேலிடத்துக்கு இன்றைக்கு திட்டமிட்டு வசூல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இது தேவையா? சரி, இவர் 400 ரூபா கேட்டா அந்த உரிமையாளர் 600 ரூபா சேர்த்து 1000 ரூபாய்க்கிடுவார். இப்ப 4500 ரூபா 5500 ரூபாய் ஆயிரும். இன்றைய தினம் தமிழ்நாடு முழுவதும் ஏஜென்ட் போட்டாங்க. திமுக அமைச்சர் இன்னைக்கு அண்ணா திமுக இருந்து டெப்டேஷன்ல போன அமைச்சர், ஏன்னா ஒழுங்கா மாமூல் வாங்கி தர்றது வீதானே, அதனால அங்க புதுக்கோட்டையில் இருக்கிற ஒரு அமைச்சர் உத்தரவு போட்டு இன்றைக்கு ஊரா போய் ஒவ்வொரு மாவட்டமா போய் ஏஜென்ட் நியமிச்சு 1 டன்னுக்கு 100 ரூபா கொடுக்கணும், நீங்க எவ்வளவு மின்சாரத்தை பயன்படுத்துறீங்க அப்படின்னு கணக்கிட்டு அதற்கு தேக்கவாறு இன்றைக்கு இந்த வசூல் வேட்டையை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த ஆட்சி தொடர வேண்டுமா? அதே போல இந்த பகுதி கிராம நிறைந்த பகுதி, ஆற்காடு சட்டமன்ற தொகுதி கிராம நிறைந்த பகுதி. கிராமத்திலே வாழுகின்ற மக்கள் பெரும்பாலும் விவசாயி, விவசாயி தொழிலாளி, ஏழைகள் தான் அதிகமா இருக்கிறாங்க. இவர்கள் அனைவரும் நம்முடைய அரசு பள்ளி தான் படிக்க வைக்கிறோம். இப்படி அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ மாணவிகள் 2017-18ஆம் ஆண்டு நான் முதலமைச்சர் இருந்த பொழுது, அம்மா அரசு இருக்கின்ற பொழுது வெறும் 9 பேர் தான் நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்று மருத்துவ கல்விக்கு சென்றாங்க. இதை எதிர்க்கட்சி கோரிக்கை வைக்கல, பொதுமக்கள் கோரிக்கை வைக்கல, நானும் அரசாங்க பள்ளியிலே படித்தவன். அந்த எண்ணத்தின் அடிப்படையிலே அரசு பள்ளியில் படிக்கின்ற 7 மாணவர்கள் மருத்துவராக வேண்டும். அதற்காக 7.5% உள் இடஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு அமுல்படுத்தப்பட்டு இன்றைய தினம் இந்த திட்டத்தின் வாயிலாக 2818 பேர் இன்றைக்கு மருத்துவ கல்வி கிடைக்குது. அத்தனையும் ஏழைகள், விவசாயி, விவசாய தொழிலாளி, மூட்டை தூக்கும் தொழிலாளி, சலவை தொழிலாளி, கைத்தறி நெசவு தொழில், இப்படி பல தொழில் செய்கின்ற ஏழை குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி இன்றைக்கு அண்ணா திமுக ஆட்சி இருந்த காரணத்தினால இந்த இடஒதுக்கீட்டு மூலமாக இந்த மருத்துவ கல்வி கிடைச்சிருக்குது. இந்த மருத்துவ கல்வியில கிடைத்ததையும் ஏழைகள், இவர்களால் கல்வி கட்டணம் செலுத்த முடியாது. அதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கமே மருத்துவ கல்வி கட்டணத்தை அரசாங்கமே செலுத்தும். 1 ரூபாய் செலவு இல்லாம இந்த இடஒதுக்கீட்டில் அரசு பள்ளி படித்த மாணவர்கள் இன்னைக்கு மருத்துவ கல்வி கிடைக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி தந்த அரசு அண்ணா திமுக அரசாங்கம். சிந்திச்சு பாருங்க, ஒரு அரசாங்கம் எப்படி செயல்படணும், அதற்கு செயல்பட்ட அரசு அண்ணா திமுக அரசு. திமுக அரசு அப்படியே இருக்குது. குடும்பத்துக்கு என்ன தேவை, குடும்பத்துக்கு யார் அதிகாரத்துக்கு வர வேணும், கட்சியில் யார் உயர்ந்த பதவிக்கு வரணும், குடும்பத்தை சேர்ந்து யார் யாரும் கொடுக்க மாட்டாங்க, யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. கொடுப்பாங்களா? இப்போ நாங்களாம் அண்ணா திமுக நான் இருக்கிறேன், ராமச்சந்திரன் இருக்காரு, சுகுமார் இருக்காரு, நீங்க எல்லாம் இருக்கிறீங்க. இப்போ திமுக இருந்தா இங்க இருந்து பேச முடியுமா? பொன்மன ஜமால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தோற்றுவித்த கட்சி அண்ணா திமுக கட்சி. ஒரு சாதாரண தொண்டன் கிளை செயலாளர் கூட இன்னைக்கு இந்த கட்சிக்கு பொதுச் செயலாளர் ஆக முடியும், அதுக்கு நானே சான்று. அதே போல அண்ணா திமுக கட்சியில தான் எம்எல்ஏ ஆகலாம், எம்பி ஆகலாம், மந்திரி ஆகலாம், ஏன் முதலமைச்சரே ஆகலாம். ஆகலாம்ல? திமுக இப்படியா சொல்ல முடியுமா ஸ்டாலின்? ஒரு வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம். திமுகவுக்கு உழைக்கின்றவர்கள், திமுக விசுவாசமாக இருக்கின்றவர்கள் யாரும் உயர்ந்த பதவிக்கு வர முடியும் என்று ஒரு சொல் சொல்லுங்க, சொல்லுவாங்களா? அப்படி அந்த கட்சி தேவையா? ஆக ஜனநாயகம் உள்ள கட்சி அண்ணா திமுக கட்சி. எங்க யார் உழைக்கின்றார்கள், யார் விசுவாசமாக இந்த இயக்கத்தில் இருக்கின்றார்கள், மக்களுக்கு யார் சேவை செய்கின்றார்கள், அதை பொறுத்து அண்ணா திமுக ஆட்சியிலே நாங்கள் வாய்ப்பு கொடுக்கிறாங்க. எனக்கு அந்த வாய்ப்பு அம்மா கொடுத்தாங்க, அதனால முன் நான் பேசுறேன். இதே அண்ணா திமுக இருபெரும் தலைவர் வழியிலே செயல்படுவதற்கு உதாரணம்
இன்னைக்கு என்னுடைய ஏற்காடு சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த பெண், 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்தவர் ஏற்காடு எம்எல்ஏ. முடியுமா திமுகவில்? என்ன அந்த மந்திரியுடைய பையன் அவதான் வர முடியும், வேற எவரும் வர முடியாது திமுகவில். வாரிசு அரசியல். அதே போல கள்ளக்குறிச்சி எம்எல்ஏ இருக்கிற எம்எல்ஏ பெயிண்டர், வீடு வீடா பெயிண்ட் அடிச்சுட்டு இருந்தார், கட்சிக்கு சேவை செஞ்சார், கட்சிக்கு விசுவாசமா இருந்தார், மக்களிடத்தில் நன்மதிப்பு. அவர் 2021 எம்எல்ஏ அண்ணா திமுக சார்பால் நிறுத்தப்பட்டோம். வேற எந்த கட்சியில வர முடியுமா? திமுக எடுத்துங்க. திரு நேரு அவர் பையன் எம்பி, இங்க திரு துரைமுகன் அவருடைய மகன் எம்பி, வேற யாரும் வர முடியாது. வர முடியுமா? அதே மாதிரி தலைவர் எம்எல்ஏ அவர் தான். அவர் அடிப்படையில் தான் திமுக நிர்வாகிகளோ குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு தான் பதவி கிடைக்கும், அதிகாரம் கிடைக்கும். அப்படிப்பட்ட கட்சி தமிழகத்திலே தொடர வேண்டுமா என்பதுதான் கேள்வி. தொடர வேண்டுமா? இப்போ திரு கருணாநிதி குடும்பம் தமிழகத்தை பட்டா போட பார்க்குது, பட்டா போட பார்க்குறாங்க. திரு கருணாநிதி, அப்புறம் திரு ஸ்டாலின், அப்புறம் திரு உதயநிதி, இப்போ இன்பநிதி உள்ள வந்துட்டார். ஒரு மந்திரி சொல்றாரு, திமுக அமைச்சர் சொல்றாரு, இன்ப நிதி வந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். யார் இன்ப நிதி வந்தாலும் ஏற்றுக்கொள்ளலாம். அப்புறம் ஏயா கட்சியில் இருந்து அசிங்கமா இல்லை? ஏன்னா அவருக்கு 75 வயசு ஆகுது. அந்த திமுக கட்சியில் சேர்ந்து 55 ஆண்டு உழைச்சிருக்காரு. 55 ஆண்டு உழைப்புக்கெல்லாம் மரியாதை இல்லை. திமுக குடும்பத்தில் யார் இருந்தாலும் அவருக்கு உரிய மரியாதை கொடுத்தா தான் அந்த பதவி தாங்கும், இல்லைன்னா பதவி பிடுங்கப்படும். அதோட அண்ணா திமுகவில் இருந்து திமுக போய் 8 பேர் மந்திரி ஆயிருக்காங்க. அண்ணா திமுகவில் இருந்து திமுக போனவங்க 8 பேர் மந்திரி ஆயிருக்கிறாங்க. எதற்கு ஆயிருக்காங்க? திமுக மந்திரியானா மேலிடத்துக்கு கொடுக்க வேண்டிய கப்பத்தை கட்ட மாட்டாங்க. இங்க டெப்டேஷன்ல போனாங்க பாத்தீங்களா, அண்ணா திமுக திமுகவுக்கு அவர்கிட்ட அந்த பொறுப்பு கொடுத்தா கரெக்டா கப்பம் கட்டுவாங்க. அடிமை மாதிரி வச்சிருக்கிறாங்க. ஒரு அமைச்சர் உங்களுக்கு தெரியும், 10 ரூபாய்னா யாருன்னு தெரியும். அப்படி அந்த அமைச்சரை தேர்ந்தெடுத்து அமைச்சர் பதவி கொடுத்து அவருக்கு ஒரு இலாக்கா கொடுத்து அவரு அங்க இருக்கிற பிராந்தி கடையில் விற்கின்ற பாட்டிலுக்கு 10 ரூபா வசூல் பண்ணி மேலெடுத்து கொடுக்கிறார். ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் விற்குது. அப்படின்னா ஒரு நாளைக்கு 15 கோடி, மாசத்துக்கு 30 நாள் 450 கோடி, வருஷத்துக்கு 5400 கோடி. எவ்வளவு? 10 ரூபா வாங்கினதுலயே ஒரு வருஷத்துக்கு 5400 கோடி, 4 வருஷத்துக்கு 22,000 கோடி. எவ்வளவுங்க? 22,000 கோடி. ஆக இப்படிப்பட்ட அரசு மீண்டும் வர வேண்டுமா? இது ஊழல் தானே. இன்றைக்கு நேற்று நினைக்கிறேன் ஒரு அமைச்சர் கதவை போய் தட்டி இருக்குது. எது? ஈடி தட்டி இருக்குது. தட்டி இருக்குதுல்ல, உடனே ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமி உறவரின் வீட்டிலே ரெய்டு நடந்த காரணத்தினால பயந்து போய் பிஜேபியோட போய் சேர்ந்தானோ. ஏப்பா நாங்க எம்பியில சேர்ந்தோமா? ஒரு கிராமத்தில் சொல்லுவாங்க, கேட்பவர்கள் கேணீராக இருந்தா கேழ்வர்களை நெய்வடின்னு சொல்லுவாங்க. அப்படி மக்கள்லாம் ஒன்றும் புரியாத மாதிரி நினைச்சிட்டு இருக்காரு. ஏங்க எனக்கு சொந்தக்காரன் நிறைய இருக்கிறாங்க, அவர் தொழில் செய்யறாங்க, 40-50 வருஷமா அவர் வீட்டில் போய் ரெய்டு பண்ணா பயந்துக்கிட்டு போய் பிஜேபியில் சேர்ந்தாங்க. இதை தவிர்த்து வேற எதுவுமே சொல்ல முடியல. அவரு கேரள இருந்த ரெக்கார்டு மாதிரி திருப்பி திருப்பி இதை ஏதாவது சொல்றாரு. திரு ஸ்டாலின் அவர்களே, அண்ணா திமுக ஆட்சியில குறைபாடு இருந்தா சொல்லுங்க, நாங்க பதில் சொல்ல தயார். அதை விட்டுட்டு இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியோட சேர்ந்தது காரணத்தை சொல்வது சரியல்ல. உங்களை இயலாமையை காட்டுகிறது, திறமையின்மையை காட்டுகிறது. ஒரு கட்சி தேர்தல் நேரத்தில் வெற்றி பெறுவதற்காக கூட்டணி வைப்போம். ஒரு கட்சிக்கு கொள்கை இருக்குது, அந்த கொள்கை இப்படிதாங்க நடப்போம். திமுக கொள்கை கிடையாது. கொள்கை இருக்குதா? அப்படி கொள்கை இருந்தா 1999ஆம் ஆண்டு யாரோட கூட்டணி? பாரதிய ஜனதாவோட நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி. 2001 சட்டமன்ற தேர்தல் பாரதிய ஜனதாவோட கூட்டணி. அப்பெல்லாம் பாரதிய ஜனதா தப்புன்னு தெரியல. ஆட்சி அதிகாரம் கருணாநிதி குடும்பத்துக்கு வந்தா அவர் சந்தோஷமா இருப்பாங்க. ஆட்சி அதிகாரம் பறி போயிடும்னா ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லுவாங்க. அண்ணா திமுக அப்படி அல்ல.
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொள்கை பிடிப்புள்ள கட்சி. எந்த சூழ்நிலையும் யாருக்கும் அடிமை இல்லை. நாடாளுமன்ற தேர்தலில் நாங்க கூட்டணி வைக்கல. சட்டமன்ற தேர்தலில் மக்களோட திமுகவை அகற்ற வேண்டும், அது எங்களுடைய கருத்து. பாரதிய ஜனதா ஊழல் நிறைந்த திமுகவை அகற்ற வேண்டும், அவருடைய கருத்து. ரெண்டு கருத்து ஒத்து போச்சு. திமுக ஆட்சி அகற்ற வேண்டும், அதுக்காக கூட்டணி வச்சிருக்கிறோம். உங்களை போல பாருங்க, 1999 பாரதிய ஜனதா கூட்டணி, 2001 சட்டமன்ற கூட்டணி, அப்படி அந்தர் பல்ட்டி அப்படியே காங்கிரஸுக்கு போய் ஜாயின் பண்ணிட்டாங்க. அப்படியே காங்கிரஸுக்கு போய் அங்க போய் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டிட்டு அங்கேயும் அமைச்சராக இருந்தாங்க. அவங்களுக்கு அதிகாரம் தான் முக்கியம். திரு கருணாநிதி குடும்பத்திற்கு அதிகாரம் தான் முக்கியம். கட்சியில அப்படித்தான், ஆட்சியிலும் மத்தியில இருந்தாலும் சரி, மாநிலத்தில் இருந்தாலும் சரி, ஆட்சி அதிகாரம் வேண்டும் என்றால் யாரு கால வேணாம் பிடிப்பாங்க. அண்ணா திமுக அப்படி அல்ல. நாட்டு மக்களுடைய நலன் கருதி எடுக்கப்படுகின்ற முடிவு. இன்னைக்கு வேண்டுமென்ற திட்டமிட்டு சிறுபான்மை மக்களை குழப்புவதற்காக ஏதோ திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற கூட்டணி தான் சிறுபான்மை மக்களை பாதுகாப்பதை ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். சிந்தித்து பார்க்க வேண்டும். சிறுபான்மை மக்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி 10 ஆண்டு காலம் இருந்தது. அதுக்கு முன்பு பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மா ஆண்டாங்க. 31 ஆண்டு காலம் தமிழ்நாட்டு மண்ணிலே ஆட்சி செய்த அரசு அண்ணா திமுக அரசு. 31 ஆண்டுல ஜாதி சண்டை கிடையாது, மத சண்டை கிடையாது. தமிழ்நாடு அமைதி பூங்காவா இருந்தது. ஒரு நல்ல ஆட்சி கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக. இன்றைக்கு எந்த இடத்தில் போய் கேட்டாலும் அண்ணா திமுக ஆட்சி சிறந்த ஆட்சி என்றுதான் மக்கள் சொல்லுவார்கள். வேண்டுமென்ற திட்டமிட்டு அரசியல் கால் புடிச்சின் காரணமாக சிறுபான்மை மக்களின் வாக்குகளை பெறுவதற்காக தந்திரமாக அந்த மக்களிடத்திலே அவதூறு செய்தியை பரப்பி வருகிறார். சிறுபான்மை மக்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். ஏன்னா எதிர்கட்சியா இருக்கும்போது ஸ்டாலின் கருப்பு பலூன் விடுவார், பிரைம் மினிஸ்டர் வந்தா கருப்பு கொடி காட்டுவார். ஆளுங்கட்சியா வந்த உடனே வெள்ளை குடை பிடிப்பார். வெள்ளை குடை வேந்தார் திரு ஸ்டாலின். வெள்ளை குடை உண்மைதானே? எதிர்கட்சியா இருக்கும்போது ஒரு நிலைப்பாடு, ஆளுங்கட்சி வந்தா ஒரு நிலைப்பாடு. ஏன்னா ஆளுங்கட்சியில பாரதிய ஜனதா எதிர்த்தா இருக்க வேண்டிய இடம் வேற இடமா போயிடும். நாங்க அப்படி இல்லை, ஒரே நிலைப்பாடு. மடியிலே கனமில்லை, வழியிலே பயமில்லை, எதற்கும் அண்ணா திமுக அஞ்சது கிடையாது. நாட்டுடைய நலம் கருதி இந்த தமிழ்நாட்டு வாழ்கின்ற மக்கள், சிறுபான்மை மக்களாகவும் சரி, எந்த ஒரு ஜாதி மக்களாகவும் சரி, அவர்களுக்கு எந்த ஒரு காலத்திலும் எந்த பிரச்சனை வந்தாலும் அதை நிராகரித்து அதை தூள் தூளாக்கி அவளுக்கு முழு பாதுகாப்பு கொடுக்கின்ற அரசு அண்ணா திமுக அரசாக இருக்கு. அப்படித்தான் இருந்தோம். அப்படித்தான் எங்களுடைய தலைவர்களும் ஆட்சி செய்தார்கள், நாங்களும் தொடர்ந்து ஆட்சி செய்தோம். அதுபோல மேல் விசாரம் பகுதியில் இஸ்லாமியர்கள் நீண்ட காலமாக வசித்து வந்த வீடுகளை இந்த அரசு இடிக்கப்பட்டிருக்கின்றது. ஆக அவர்களுக்கு ஒரு மாற்று இடத்தை கொடுத்து பத்திரமாக அவர்களை வசிக்க செய்து அந்த வீட்டை இடித்திருந்தா ஒன்றும் குறை சொல்ல மாட்டாங்க. வேண்டுமென்றே திட்டமிட்டு அந்த சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர்கள், ஏழை குடும்பத்தை சேர்ந்த இஸ்லாமிய பெருமக்கள் வசித்து வந்த வீடை இடிப்பது சரியல்ல, கண்டனத்துக்குரியது. மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி வந்தவுடன் அவர்களுக்கு நல்ல இடங்களை தேர்வு செஞ்சு அவருடைய விருப்பப்படி அற்புதமான வீடுகளை கட்டி கொடுக்கப்படும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கின்ற விவசாயி, தொழிலாளி, ஏழை, தாழ்த்தப்பட்ட மக்கள், அதுபோல மலைவாழ் மக்கள், அந்த ஏழை மக்கள் வீடு இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி, குடிசையில் இருந்தால் காங்கிரீட் வீடு, வீட்டு மனைனா வீட்டு மனை வாங்கி அற்புதமான காங்கிரீட் வீடு பல லட்சம் ரூபாயில கட்டி கொடுக்கப்படும் அண்ணா திமுக ஆட்சியில். அதே போல இன்னைக்கு அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த நம்முடைய பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் அவர்களுக்கு திமுக ஆட்சியில் லேப்டாப் நிறுத்திட்டாங்க. அண்ணா திமுக ஆட்சி வந்தவங்க லேப்டாப் நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு வழங்கப்படும். அம்மா இருசக்கர வாகனம் நிறுத்தப்பட்டு அது தொடரப்படும். அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்த பிறகு
அம்மா மினி கிளினிக் அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது. அந்த திட்டத்தையும் திமுக அரசு ரத்து பண்ணி இருக்குது. தமிழ்நாடு முழுவதும் ஏழை மக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதியை தேர்ந்தெடுத்து அந்த பகுதியில் அம்மா மினி கிளினிக் ஆரம்பித்தோம். அந்த ஏழை மக்களுக்காக கொடுத்த அந்த திட்டத்தை ரத்து பண்ணியிருக்காங்க. மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி வந்தவுடன் அந்த அம்மா மினி கிளினிக் 2000 அம்மா மினி கிளினிக்காக தொடங்கப்படும். அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்னா 2 லட்சத்தில் வாக்களித்து வெற்றி பெறும். ஒருவேளை கூட்டணிக்கு ஒதுக்கப்பட்டால் கூட்டணி வேட்பாளர் அவருடைய சின்னத்துக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்கள் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டு, மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை பை பை ஸ்டாலின்.